ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 25வது திருநாமம் சுத்த வித்யா அங்குராகார பிஜ பங்கி துவயோஜ்வலா. இதன் பொருள், சுத்த வித்தையின் முளைபோல் அமைந்த இரு பல்வரிசையால் ஒளிபெற்று திகழ்பவள். பிஜ பங்கி என்றால் பல்வரிசை என்று பொருள். அங்குரம் என்றால் முளை என்று பொருள். பற்கள் ஒருமுறை விழுந்து பிறகு முளைக்கும். அந்தணர் உபநயனத்தின் பொழுது இரண்டாவது பிறப்பை எய்துகின்றனர். எனவே அந்தணர்களை இரு பிறப்பாளர் என்பர். அவ்வாறே பறவை முதலில் முட்டையாகி அதிலிருந்து குஞ்சாக வெளிப்படுகிறது. இருமுறை பிறப்பதால் அந்தணர், பறவை, பற்கள் இவற்றை த்விஜர்கள், அதாவது இரு பிறப்பாளர் என்பர். அம்பிகையின் த்விஜ பங்கி பல்வரிசை சுத்த வித்தை முளைவிட்டதைப் போல் அமைந்துள்ளதாக புகழ்கின்றனர். சோடசாக்ஷி என்னும் அம்பிகையின் மந்திரம் 16 எழுத்துக்கள் கொண்டது. அது 2 வரிசையாக முளைத்தது போல் அன்னையின் பல்வரிசை அமைந்திருப்பதாக வர்ணிக்கின்றனர். பற்கள் வரிசைக்கு 16 இருப்பது போல் சோடசாக்ஷி மந்திரத்திற்கும் 16 எழுத்துக்கள் ஓமை முற்றும் பொருந்துகிறது. அசுத்தமான உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் வீட்டு இன்பத்தையே அருளுவதால் சோடசாக்ஷி சுத்தவித்தை எனப்பட்டது. மற்றும் பீஜாட்சரங்களில் மெய்யெழுத்து கலப்பில்லாமல் இருப்பதாலும் அது சுத்தவித்தை எனப்படுகிறது. சுத்தவித்தை, அசுத்த வித்தை என வித்தை இருவகைப்படும். வேண்டத்தகாதன கலந்தது அசுத்த வித்தை. மிகவும் உயர்வானது சுத்த வித்தை. அதனையே திருவள்ளுவர் தூய அறிவு என்ற பொருளில் வாலறிவு என்கிறார். அந்த வாலறிவு இருமுறை முளைத்தது போல் அம்பிகையின் பல்வரிசை விளங்குகிறது. நன்றி.